ஹாய் எவ்ரிவன். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பேசிக்ஸ்லேருந்து பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறது பார்த்துட்டோம் அண்ட் அதோட முக்கியமான மெட்ரிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிற டாபிக் என்னென்னா, வாட் இஸ் கஸ்டமர் ஜேர்னி அண்ட் சேல்ஸ் ஃபனல். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கஸ்டமர் ஜேர்னி அண்ட் சேல்ஸ் ஃபனல்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன ரீசனுக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு யூசர் நம்மக்கிட்ட விசிட்டர்ஸாக வராங்க. அதாவது நம்மளோட வெப்சைட்டை ஆட் மூலமாகவோ இல்லை கூகுளில் அவங்களே தேடி ஆர்கானிக்காக நம்மக்கிட்ட வராங்க, இல்லை நம்மளோட சோஷியல் மீடியா பேஜை பார்த்து நம்மக்கிட்ட விசிட்டர்ஸாக வர்றவங்கள எப்படி நம்மளோட கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறது, இல்லை நம்மளோட சர்வீஸை அவங்க எடுத்துக்க வைக்கிறதுங்கிறது, எப்படி நம்ம விசிட்டர்ஸை கன்வெர்ட் பண்ணுறது கஸ்டமராங்கிறதுக்கு மெயின் நம்ம இந்த ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நம்ம அவங்கள கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நம்மளோட சர்வீஸ் என்ன வேணா இருக்கலாம். நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், இல்லை கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். என்ன பண்ணாலும் நம்மக்கிட்ட யூசர்ஸ் வியூ பண்ணுறாங்க, நம்மளோட சர்வீசஸ் ப்ராடக்டையோ இல்லை கண்டென்ட்டையோ வியூ பண்ணுறாங்க. அவங்கள நம்மளோட கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் பண்ணணுங்கிறதுக்கு இந்த ரெண்டு தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபியூச்சரில் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அவங்கள ஃபியூச்சர் கஸ்டமர்ஸ், லாயல் கஸ்டமர்ஸ்னால் என்னென்னா நம்மக்கிட்டே பொருளை வாங்கிக்கிட்டே இருக்கிறது, இல்லை நம்மள சர்வீஸையே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி லாயல் கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த சேல்ஸ் ஃபனலும் கஸ்டமர் ஜேர்னியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபுல் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கஸ்டமர் ஜேர்னி அண்ட் சேல்ஸ் ஃபனல் என்னன்னு சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.